தம்பி வந்து 8 மாத குழந்தை, நான் வந்து 1.25 வயசு குழந்தை. அப்போ வந்து அம்மா வேறு மேரேஜ், அப்பா வேறு மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க. 2 பேரையும் வந்து கை குழந்தா விட்டுட்டு போயிட்டாங்க. ஒரு கருணையே இல்லை. அது எப்படி யார் பார்த்துக்கிட்டா? தாய் மாமா சார். இப்போ நான் அந்த பிள்ளைங்களை கூட்டிட்டு போய் 20 வயசு அப்போ நான் டிரைவராக இருந்தேன். உடனே இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வீட்டுக்கு வந்துச்சு. இந்த மாதிரி குழந்தை அங்கே இருக்கான், அக்கா வீட்டில் இருக்கான்னு சொல்லி உடனே டூவில் எடுத்துகிட்டு நான் பறந்துட்டு போனேன். போய் பார்த்தா இந்த பொண்ணு செவத்தை பிடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தேன். செவத்தை பிடிச்சிட்டு அந்த பையன் இன்னொரு பையன் சின்ன தவிழ்ந்துட்டு கீழே இருந்தான். சத்துவன் அந்த பால்வாடியில் விட்டுட்டு போயிட்டான். நான் 2 பிள்ளையும் தூக்கிட்டு வந்துட்டேன். நெஞ்சில் போட்டே வளர்த்தேன் அந்த பையனை. இது என் பிள்ளை மாதிரியே வளர்த்தேன். என்ன வேணாலும் பிள்ளை எங்கே வேணாலும் படிக்க, என்ன வேணாலும் செய்யணும் பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லி பிள்ளை பிரமாதமாக வளர்த்தேன். நல்லா படிக்க வச்சேன். இன்ஜினியர் படிக்க வச்சுருக்கேன் பிள்ளைய. அந்த பையனை பிபிஏ படிக்க வச்சுருக்கேன். பாப்பாவுக்கு மேரேஜ் பண்ணிட்டேன், அவனுக்கு மேரேஜ் பண்ணிட்டேன், சிறப்பாக பண்ணிட்டேன். அதுக்கு எனக்கு வந்து இதனால நான் கல்யாணம் பண்ணிக்கல. 45 வயசில் கல்யாணம் பண்ணேன் சார். அவங்க அப்பயுமே வந்து மேரேஜுக்கு சம்மதிக்கல சார். அப்போ மேரேஜ் நான் சம்மதிக்கல. 9th படிச்சுட்டு இருந்தேன். அப்போவுமே வந்து மேரேஜ் சம்மதிக்கல. ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி பார்த்த பொண்ணுங்களாம் இந்த 2 குழந்தைங்களை விட்டுட்டு வந்தாதான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கும் அப்படின்னு அலைன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கல்யாணமே வேணான்னு ஒரு கட்டத்தில் முடிவு பண்ணிட்டாங்க. அப்போது எங்கள் அம்மாச்சி ரொம்ப சீரியஸ் ஆகி ஐசியூவில் இருந்தாங்க. ஒரு 1 வீக் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லவும் எங்கள் அம்மாச்சி அழுது கடைசியாக உன் கல்யாணத்தை பார்க்கணும், இதான் என்னோட ஆசை, பிள்ளைகளை தான் பெருசாகிடுச்சுல, அவங்களுக்கு கொஞ்சம் விவரம் புரியும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி 2 பேர்கிட்ட எங்கள்கிட்ட வந்து பேசினாங்க. எங்கள் மாமா வரப்போகிற பொண்ணு எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது, ஆனால் எந்த சூழ்நிலையிலுமே இருந்து உன்னோட தைரியத்தையும் உன்னோட படிப்பை மட்டும் நீ விட்டுறக்கூடாது அப்படின்னு அந்த 2 வார்த்தையே சொன்னாங்க. அது அப்போவே என்னோட ஆள் மனசில் ரொம்ப பதிஞ்சிருந்துச்சு. இதை இத்தனை நாளாக என்னை படிக்க வச்சுருந்தாங்க. அம்மா முகத்தை பார்த்தது கிடையாது. நான் 8th படிக்கும்போது தான் அம்மா யாருன்னு எனக்கு தெரியும். அது வரையிலுமே அவங்க பேரை ஸ்கூலில் பார்த்தாலே அந்த புக்கை கிழிச்சிருவேன். என்னை ஸ்கூலில் வந்து பார்க்க வந்தாங்க சார். அவங்க அம்மான்னு சொல்லிட்டு பார்க்க வந்தாங்க. அப்போ வந்து டீச்சர் சொல்லியிருப்பாங்க அவங்க அம்மா வந்திருக்காங்கன்னு சொன்ன பின் சைடாக வலிஞ்சு அவங்க எங்கள் அம்மா கடை போய் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டேன். நான் மாமான்னு சொன்னேன்னா நான் அவங்க எனக்கு கடவுளுக்கு சமமான ஒருத்தவங்க. அவங்க சார் நான் 10th படிக்கும்போது எங்கள் அத்தை வந்து இதுக்கு மேலே இந்த பொண்ணை படிக்க வைக்கக்கூடாது அப்படின்னு சீட்டாக சொல்லிட்டாங்க சார். அவங்க வந்து 11th என்னை சேர்க்க முடியாதுன்ட்டாங்க. நான் ஒரு பெரிய மனக்கட்டத்தில் நான் சூசைட் அட்டன் பண்ணுற அளவுக்கு போயிட்டேன். எங்கள் அத்தை டைவர்ஸ் அப்ளை பண்ணுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க சார். பிரிஞ்சிடக்கூடாதுன்னு நான் எங்கள் அத்தை வீட்டுக்கு போனேன் 11th படிக்கும்போது. போயிட்டு நான் அவங்க காலில் விழுந்து நீ மாமா சேர்ந்து இருத்த, நாங்கள் விலகிக்கிறோம், நாங்கள் கிளம்பிடுறோம், எங்கேயாவது கிளம்பிடுறோம் அப்படின்னு நானும் தம்பியும் பேசி முடிவு பண்ணியிருந்தோம். அம்மா வந்து அவங்க என்னைக்கா இருந்தாலும் வந்துடுவாங்க, நான் உன்னை படிக்க வைக்கேன்னு சொல்லிட்டு 11th கட்டி படிக்க வச்சாங்க.